சரி, இன்னைக்கு உங்களை மாதிரி ஒரு சின்ன பையனுடைய ஸ்டோரியை சொல்ல போறேன். இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல. ஆப்பிரிக்காவில் ஒரு பையன் இருந்தான், பேர் சார்ல்ஸ் டிஃபான். சின்ன வயசுல அவன் இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டான். சரி, உங்களை மாதிரி இப்படி நல்லா சண்டே கிளாஸ்லாம் வருவான், நல்லா ஜெபம். சரியா? அப்போ ஒரு பிரசங்கருக்கு சொல்லி கொடுத்தாரு, எதுனால விசுவாச அறிக்கை பண்ணணும், கர்த்தர் என்னை ஞானவனாய் மாற்றுவார், என்னை உயர்த்துவார், எல்லாம் விசுவாச அறிக்கை பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால இவர் என்ன செஞ்சாங்க, எப்பவும் சின்னமே இவங்க வீட்டு பக்கத்துல ஃபிளைட் நிறைய போகும், ஏர்போர்ட் இருக்கிறதுனால எப்பவும் சொல்லுவான், நான் இந்த ஃபிளைட்டை வாங்க போறதுக்காக நன்றி ஏசப்பா, எனக்கு இந்த ஃபிளைட்டை தர போறதுக்காக நன்றி. யாருக்கா ஃபிளைட்ல அப்படி பறக்கணும் ஆசை இருக்கு, ஜாலியா? உண்மை இல்லையா? ஆமா, சொல்லுங்க. நான் ஃபிளைட்ல பறப்பேன். சொல்லுங்க, நான் ஃபிளைட்ல பறப்பேன். நான் ஃபிளைட்ல பறப்பேன். சத்தமா சொல்லுங்க, நான் ஏசப்பா ஃபிளைட்ல நிச்சயமா பறப்பேன். என்ன நீங்களும் பறக்கணுமா? பரவாயில்லையே, எல்லாருக்கும் கேள்வி தெரியும். சூப்பர். என்ன ரெண்டு சொல்றா, ஏசப்பாக்குள்ள நான் ஃபிளைட்ல பறப்பேன், நல்ல வேலையில் இருப்பேன், இந்த உலகத்துல ஃபிளைட்ல பறந்துட்டே இருப்பேன். ஓகே. அப்ப எல்லாம் கவனிங்க. அப்போ சின்ன பிள்ளை இருக்கும்போது ஆண்டவரோட அபிஷேகம் பண்ணாரு. எல்லாம் கவனிங்க, அபிஷேகம் பண்ணாரு. அதன் பின்னாடி ஊழியக்காரனா மாறிட்டாங்க. ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருக்கும்போது தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அபிஷேகம் என்ன சொல்லுங்க. அக்கமாரில்லை, எல்லாம் சொல்லுங்க, அபிஷேகம் என்ன?